ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் வச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஈஸியா கணிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி பத்தி தான். நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்து ஒரே குழப்பம். எப்போ என்டர் ஆகணும், எப்போ வெளியே வரணும்னு தெரியாம திணறல், அப்புறம் ஃபோமோல மாட்டிக்கிட்டு லாஸ் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சிம்பிளான தீர்வு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நிஜமாவே ஒர்க் ஆகுமான்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இத உருவாக்கியவர் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே நாள்ல $500க்கும் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. நம்ப முடியலையா? வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாமளே பாத்துறலாம். சரி, அந்த ரகசியம் என்னன்னா, இந்த மொத்த ட்ரேடிங் சிஸ்டமும் ஒரே ஒரு 4 hour கேண்டலை மட்டுமே நம்பியிருக்கு. ஆச்சரியமா இருக்கா? அது எப்படி சாத்தியம்னு இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோட மொத்த வெற்றியுமே அந்த ஒரு கேண்டல்ல தான் இருக்கு. அதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். போன 4 மணி நேர கேண்டிலோட ஹையர் பிரைஸ் தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் மேல போக போகுதுன்னு அர்த்தம், அதாவது புல்லிஷ். அதே மாதிரி அதோட லோவை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் கீழே போக போகுது, அதாவது பியரிஷ். அவ்வளோதான். அன்னைக்கு நாம எந்த பக்கம் ட்ரேட் பண்ணணும்னு ஈஸியா முடிவு பண்ணிடலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த கேண்டிலோட பாடி, அதாவது ஓபன் க்ளோஸ் விலைக்கு நடுவுல இருக்கிற பகுதி ஒரு மறைக்கப்பட்ட லெவல்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அங்கதான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆர்டர்ஸ் ஒளிஞ்சிருக்கும். அதனால இந்த இடம் ஒரு சூப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வேலை செய்யும். இப்போ அந்த முக்கியமான கேண்டில எப்படி ஒரு பாக்ஸா வரைஞ்சு அத நம்ம ட்ரேடிங்குக்கு ஏத்த மாதிரி சில மண்டலங்களா பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 மணி நேர கேண்டில 4 பகுதியா பிரிக்கலாம். முதல்ல இருக்கிறது ப்ரீமெச்சூர் ஜோன். இங்க கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, ரிஸ்க் அதிகம். அடுத்து 25%ல இருந்து 50% வரைக்கும். இதுதான் ஆப்டிமம் ஜோன். நம்மளோட கோல்டன் ஏரியா இதுதான். இங்க தான் பெஸ்ட் என்ட்ரி கிடைக்கும். அதுக்கு மேல இருக்கிற ஓவர் எக்ஸ்டெண்டட் டேஞ்சர் ஜோன்லாம் நமக்கு வேண்டாம். அங்க போனா பிரைஸ் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். ஆனா ஒரு நிமிஷம், எல்லா 4 மணி நேர கேண்டலும் ஒண்ணு கிடையாது. நமக்கு தேவை இந்த லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி நல்ல பெரிய பாடி, சின்ன விக் வச்ச கேண்டல். இது மார்க்கெட்ல ஒரு தெளிவான டைரக்ஷன் இருக்குன்னு காட்டுது. ஆனா இந்த ரைட்ல இருக்கிற மாதிரி பாடி சின்னதா விக்கு பெருசா இருந்தா அங்க ஒரே கன்ஃபியூஷன் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி கேண்டில நாம கண்டுக்காம விட்டுறது தான் நல்லது. ஓகே, இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு மிஸ் ஆனாலும் இன்னொன்னுல பிடிக்கலாம். அது என்னன்னு அடுத்தடுத்து விரிவா பார்க்கலாம். முதல்ல நம்மளோட மெயின் என்ட்ரி மெத்தட், அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதுல தான் பெரும்பாலும் பெஸ்டான ட்ரேடு கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்படி எடுக்கிறது? 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, போன 4 மணி நேர கேண்டிலுக்கு ஒரு பாக்ஸ் வரைங்க. ஸ்டெப் 2, பிரைஸ் திரும்பி அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஆப்டிமம் ஜோனுக்குள்ள வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஏன்னா மார்க்கெட் பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்ல நமக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஸ்டெப் 3, அந்த ஆப்டிமம் ஜோன்ல சின்ன டைம் ஃப்ரேம்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் தைரியமா ட்ரேட்ல என்டர் ஆகிடலாம். இந்த அனாலஜி சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு கார் என்ஜின் வேகமா போறதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் பவர் எடுக்குதோ, அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் அதோட மெயின் மூவை தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்வாங்கி மொமெண்டத்தை உருவாக்கும். இதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட். சரி, ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலையே வேண்டாம். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் செகண்ட் சான்ஸ் என்ட்ரி. இதை ஒரு ரெடெம்ஷன் என்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? நோ ப்ராப்ளம். இதோ செகண்ட் சான்ஸ். பிரைஸ் பாக்ஸை உடைச்சிக்கிட்டு வெளில போனதும் அவசரப்பட்டு அதை துரத்திட்டு போகாதீங்க. அதுக்கு பதிலா அது திரும்பி பாக்ஸோட ஆரம்ப பகுதியான ப்ரீமெச்சூர் ஜோனுக்கு வர வரைக்கும் பொறுமையா இருங்க. இந்த ரீபேலன்ஸ் நடந்த பிறகு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்க சேஃபா ட்ரெண்டோட சேர்ந்து பயணிக்கலாம். ஓகே, இப்ப இன்னொரு ஸ்டெப் அட்வான்ஸ்டா போலாம். நம்ம என்ட்ரிய எப்படி இன்னும் ஷார்ப்பா பெர்ஃபெக்ட்டா எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஒரு டெக்னிக் தான் IRS. இல்லைங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல. ட்ரேடிங்ல இது ஒரு செம பவர்ஃபுல்லான மாடல். IS மாடல்ல முதல் எழுத்து I ஃபார் இம்பல்ஸ். அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல வேகமா ஒரு பெரிய மூவ் கொடுக்கறது. பெரிய பிளேயர்ஸ்லாம் மார்க்கெட்குள்ள வர்றப்போ இந்த மாதிரி நடக்கும். ஐக்கு அப்புறம் R ஃபார் ரேஞ்ச். ஒரு பெரிய மூவுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். பிரைஸ் அப்போ ஒரு பாக்ஸ்குள்ளேயே மேலும் கீழுமா போயிட்டு வரும். இது அடுத்த பெரிய மூவுக்கு தயாராகிற நேரம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான எஸ் ஃபார் ஸ்வீப். அடுத்த பெரிய மூவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அந்த ரேஞ்சோட ஹையோ அல்லது லோவையோ லைட்டா தாண்டிட்டு உடனே திரும்பிடும். இது அங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணும். இது ஒரு ட்ராப் மாதிரி. இந்த ஸ்வீப் முடிஞ்ச உடனேயே உண்மையான மூவ் ஆரம்பிக்கும். இங்க தான் அசலான மேஜிக்கே நடக்குது.
ஒரு பக்கம் 4 மணி நேர பாக்ஸோட என்ட்ரி ஜோனுக்கு பிரைஸ் திரும்பி வருது, அதே சமயம் சின்ன டைம் ஃப்ரேம்ல இந்த ஐஆர்எஸ் ஸ்வீப் நடக்குது. இந்த ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல நடக்கும்போது அது நமக்கு ஒரு ஹை குவாலிட்டி சூப்பர் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியா அமையுது. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அல்டிமேட் செட்டப். இந்த ஸ்ட்ராட்டஜியோட அழகே இதுதான். பயம், பேராசை மாதிரி எமோஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்றதை விட்டுட்டு நீங்க ஒரு தெளிவான லாஜிக்கலான சிஸ்டமை ஃபாலோ பண்றீங்க. அப்போ நீங்க உணர்ச்சிகளை நம்பி இல்ல, உங்க சிஸ்டத்தையும் தர்க்கத்தையும் தான் நம்புவீங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரூல்ஸ் பேஸ்டு சிஸ்டம் மார்க்கெட்டை நீங்க பார்க்குற விதத்தையே மாத்த வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.